நல்ல நண்பன் ஒருவனுக்கு அமைந்துவிட்டால் அவனது வாழ்க்கையில் சோகத்தையும் எளிதில் கடந்து செல்ல முடியும். எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் ஏற்பட்ட போதும் தனக்கு அனைத்து விதத்திலும் நண்பன் உடனிருப்பான் என்ற நம்பிக்கையும் கூடவே தன்னம்பிக்கையும் தானாக பிறந்துவிடும். அந்த வகையில் விஜயகாந்தின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கிய காரணமானவர் இப்ராஹிம் ராவுத்தர். புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் சினிமா வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்ராஹிம் ராவுத்தரை நீக்கிவிட முடியாதுதான். விஜயகாந்த் எனும் ஒரு சாதாரண இளைஞனை தமிழ் சினிமாவின் மகுடத்தில் ஏற்றி வைத்த பெருமையெல்லாம் ராவுத்தருக்கே சொந்தமானது. 1980ஆம் ஆண்டில் விஜயகாந்துக்கு சரிவுகள் தொடங்கிய தருணத்தில் வில்லன் வேடம் வர தொடங்கியது. முரட்டுக்காலை படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடிப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு பெரும் தொகை வழங்குவதாக இருந்தது. விஜயகாந்த் வில்லனாக போகிறார், அவரது மார்க்கெட் அவ்வளவுதான் என திரையுலகில் பலரும் நினைத்து கொண்டிருந்த வேளையில் அப்போது பாய்ந்து விழுந்து தடுத்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். பள்ளி பருவத்தில் இருந்தே ஒன்றாய் இணைந்து அலைந்து திரிந்து விளையாடி பிறகு பல கதைகள் பேசியபடியே நடந்து தீராத அவர்கள் இருவரின் செருப்பும் ஒரே போல மதுரையின் வீதிகளில் தேய்ந்தன. சிறு வயதில் எம்ஜிஆர், சிவாஜி படங்களை பார்த்து மகிழ்ந்தவர்கள் தாங்களும் இதே போல திரைத்துறையில் நுழைய வேண்டும் என விரும்பினர். அதே போல இருவரும் சாதித்து காட்டினர். விஜயகாந்தின் நண்பனாக மட்டுமல்லாமல் மேலாளராகவும் பணியாற்றினார் ராவுத்தர். ஊமை விழிகள் படத்தின் வெற்றிக்கு பிறகு ராவுத்தர் பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். ஆபா வாணனை வைத்து உழவன் மகன் என்ற படத்தை இயக்க செய்து அவரே வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து பூந்தோட்ட காவல்காரன், காட்டுக்கு ஒரு தலைவன் ஆகிய படங்களையும் தயாரித்து வழங்கினார் ராவுத்தர். விஜயகாந்தின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தை திரைப்பட கல்லூரியில் இருந்து வந்த RK செல்வமணியை வைத்து இயக்க வைத்தார். தயாரிப்பிலும் விஜயகாந்தின் வளர்ச்சியிலும் அதிக அக்கறை எடுத்துக்கொண்ட இப்ராஹிம் ராவுத்தர் மீது திரையுலகினருக்கு நல்ல மதிப்பு, மரியாதை உண்டானது. சினிமாவில் வாய்ப்பு கேட்டு சென்ற விஜயகாந்தும் ராவுத்தரும் பட்டினியோடு கிடந்த நாட்களை நினைத்து பார்த்தவர்கள் தங்களை போல யாரும் அப்படி இருக்கக்கூடாது என முடிவெடுத்தனர். அதன்படி ராவுத்தரின் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் உணவு படைக்க வேண்டும் என நினைத்தனர். அப்போது முதல் சென்னையில் ராவுத்தர் அலுவலகத்திலும் சரி, விஜயகாந்தின் அலுவலகத்திலும் சரி, எப்போது யார் சென்றாலும் வெளியே வரும்போது வயிறு நிறைந்து வர வேண்டுமென நினைத்தனர். பசியும் பட்டினியும் தங்களை விரட்டியதைப் போல மற்றொருவனை விரட்டக்கூடாது என்று தாங்கள் தங்கியிருந்த லாட்ஜையே விலைக்கு வாங்கி அதில் வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட செய்தவர் ராவுத்தர். அவரது ஆசைக்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர் விஜயகாந்த்.